வணக்கம். ராஜா மகேஸ்வரி பேசுகிறேன். தேங்காயும் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். நல்லா காய்ஞ்சிகிட்ருக்கு பாருங்கள். காய்ஞ்சி நல்லா வருது. அது நல்லா காய்ஞ்சி வரக்குள்ள ஒரு வாசம் வரும். கம்மன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் காய்ச்சணும். கஷாயமெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். மூலிகை கஷாயம் மூலிகைலாம் அரைச்சி இந்த ரசனை எடுத்து வச்சுருக்கோம். இதில் முக்கியமான பொருள் முதியோர் கூந்தல் செடி. அது கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் அதை காசுக்கு தான் வாங்கினோம். விலைக்கு தான் வாங்கினோம். அதை அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறோம். அதோட கூட இன்னும் மூலிகைலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இதை நாங்கள் அரைச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு கொதிக்குது. தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் இது நல்லா கொதித்து வரக்குள்ள நம்ம கஷாயம் ஊற்றணும். வாசம் நல்லா கம்மன்னு இருக்குது. இது முடிக்கு நல்லா உகந்தது. முடிக்கு நல்லா உகந்தது. முடி அவ்வளோ நல்லா வளரும். கருன்னு. இதில் நாங்கள் முதியோர் கூந்தல் செடி சேர்த்திக்கிறதுனால முடி கட்டுக்கடங்காத வளரும். நம்மளே வேணான்னா கூட அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். பாருங்க, சாறு மூலிகை சாறு ஊற்றுறோம். பாருங்க, இதுவும் மூலிகை சாறு. இந்த காய்ச்சக்குள்ளே இந்த ஊற்றக்குள்ளே கொஞ்சம் ஹெவியாக வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரம் கொஞ்சம் கொதி வரும். அப்போ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம. இதுவும் மூலிகை சாறு. எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கொதிச்சிக்கிட்டுருக்கு. நல்லா சுற்றியும் பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு. நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இப்படி அடி பிடிக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளறி விடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திரண்டு வரக்குள்ள தான் நம்ம கைவிடாத கறக்கிக்கிட்டே இருக்கணும், எடுக்காமல் கரண்டியை. நல்லா மலர்ந்து கொச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வாசனை நல்லா கம்மன்னு இருக்குது.
இந்த எண்ணெயை தான் நான் போட்டுக்கிட்டு வரேன். முடி கொட்டலை, நிறையா கொட்டிக்கிட்டு கிடந்துச்சி. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டதுலேருந்து எனக்கு முடி கொட்டலை. 1-2 வரும், வராமலாம் இருக்காது, முடி கொட்டாமல் இருக்காது. அதிகமாக கொட்டினது கம்மியாக 1-2 தான் கொட்டும், ரொம்ப கொட்டாது. முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும், தலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும், நம்மளுக்கு பொடுகு வராது, முடி வெள்ளை முடி ஆகாது, நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லா கொடுக்கும். முடி நம்ம ஷாம்பு போட்டு ஊற்றினோம்னா காஞ்சி போய் இருக்கும், தலையை பார்த்தாவே தெரியும். நல்லா ஷாம்பு போட்டு ஊற்றக்குள்ள நல்லா காஞ்சி போய் கிடக்கும். ஆனால் இந்த எண்ணெயை போட்டு நாங்கள் ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஷாம்பு போட்டு ஊற்றுனீங்கன்னா முடி காஞ்ச மாதிரியே தெரியாது, நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கும். முடி கரு 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 கருன்னு முடி இருக்கும்.